சகோதரி விமலா அவர்கள். நான் 2.5 வயசு வரைக்கும் எங்க வீட்டுல 5 பசங்க. எங்க அப்பா பேரு ராமமூர்த்தி. அந்த 5 பேர்ல மிகவும் பக்தி உள்ளவளா இருந்தவ நான் தான். இருந்த போதிலும் 2.5 வயசுல எனக்கு போலியோ அட்டக்கால கால் இப்படி ஆச்சு. அப்ப சுத்தமா என்னால எந்திரிக்கவே முடியாது, நிக்க முடியாது, நடக்க முடியாது. எல்லாமே எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் என்ன கூட்டிட்டு போய் விடணும், கூட்டிட்டு போய் செய்யணும், எல்லாமே இருந்தேன். அப்ப எங்க சிஸ்டர் ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப அவங்க சொல்லிருக்காங்க, அங்க அது நீங்க ஒரு கன்வென்ஷன் நடக்குது, உங்க சிஸ்டர் அங்க கூட்டிட்டு போனா ஒருவேளை ஒரு மிராக்கிள் உங்க சிஸ்டருக்கு நடக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அதுல பிலீவ் கிடையாது. ஆனாலும் சொல்றாங்க, எல்லாரையும் கம்பல் பண்றாங்களே, சரி நமக்கு வேண்டியது ஒரு சுகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். போகும்போது அங்க அமெரிக்கால இருந்து ஒரு டாமி ஓடல், செரி ஓடல் அப்படின்னு 2 பேர் அந்த கன்வென்ஷன் மீட்டிங் நடத்திட்டு இருந்தாங்க. 5 நாள் 6 நாள் இருக்கும். 7வது நாள் நான் போய் என்ன தூக்கிட்டு போய் தான் உட்காத்தி வச்சாங்க எங்க வீட்டுல. எங்க பிரதரும் எங்க மம்மியும் என் கூட வந்திருந்தாங்க. தூக்கிட்டு போய் தான் உட்காச்சு. 7வது நாள் அவங்க பிரேயர் பண்ற வேலையில நான் எந்திரிச்சு நின்னுட்டேன். அதனால கிறிஸ்தவத்தை யாருமே என் இடத்துல திரிக்கல. அரும்பு சர்வர் சொன்ன போது நானும் இப்ப மதம் மாறல, மனம்தான் மாறி இருக்கேன். நன்றி சுலைமான் சார். கட்டாய மத மாற்ற தடை சட்டம் தேவையா இல்லையா என்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்டாயம்